டெய்லி வீடியோ போடுறதுன்னு ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வீடியோ ஐடியாஸும் இப்படின்னு ஒரு இறங்குனதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. அதனால் நாங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறோமோ அதையும் சேர்த்து டாக்குமெண்ட் பண்ணிடலான்னு ஒரு விபரீத முடிவுக்கு இறங்கி விட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 10 மணி. 12 மணிக்கு தான் உச்சி வெயில் வரும்னு வாங்க. இங்கே 10 மணிக்கு அங்கே பாருங்கள் நல்லா வெயில் அடிக்குது. இந்த டைமில் இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எப்படி நம்ம நண்பன் பட வைரஸ் அவரோட ரெஸ்ட்டு டைமில் அந்த சின்ன சின்ன வேலையை நகை வெட்டுறது அதெல்லாம் பண்ணுவாரோ, அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா நாங்கள் இருக்கிற எல்லா வெளி வேலையும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சு முடிச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன வேலை முடிக்கணும்னு லிஸ்ட்டு போட்டேன். கிட்டத்தட்ட 8-9 வேலை இருக்குங்க. அதுவும் இந்த வெயிலுக்குள்ளே பழையணும். எல்லாம் தூரம் கூட இல்லை, பக்கத்தில் தான். அதனால் நம்ம டாக்ஸிலையும் போக முடியாது, ஏன்னா எல்லாம் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக எங்கள் பெட்ஷீட்டு பிலோ கவர்ஸ் எல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது கழுவணும். அம்மாவுக்கு மெடிசின் வாங்கணும். வெயில் அடிக்கும்போது இளநீ ஏதாவது வாங்கி குடிக்கணும். பேங்க்குக்கு போய் காசு விட்ரோ பண்ணணும். நிறையா பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அங்கே லொக்கரில் வந்திருக்கு. அதெல்லாம் போய் எடுக்கணும். சில பல டாய்லெட்ரிஸ், ஷேவிங் ரேசரு, டியோட்ரண்ட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கு. அது வாங்கணும். அப்புறம் போய் முடி திருத்தும் நிலையத்தில் முடியை திருத்தணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரிசி முடிஞ்சு போச்சு, அரிசி பேக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். இவ்வளவும் நம்ம இப்போ பண்ணணும். அதான் டிக்கு போட்டு இங்கே பாருங்க, நான் அடித்து வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் நான் அடித்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம 10 வேலை இருக்குது இப்போ பண்ணுறதுக்கு. இப்போ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நமக்கு அண்ணனுக்கு வேர்வை ஒத்துக்காது. வேர்வை வந்தால் அண்ணன் ஹல்காயிருவார். அண்ணன் பச்சை கலர் மனுஷனாக மாதிரி இது பார்க்குறதெல்லாம் உடச்சி விட்டுருவார். அண்ணனுக்கு இன்றைக்கி எது பொத்துனாலும் வெயில் அடிக்குது. ஏன் சொல்லுங்கள், நான் இன்னும் வெளியே இறங்கவே இல்லை. கவடு கட்டையெல்லாம் வேர்க்குது எனக்கு இப்போயே. அண்ணன் இடுப்புக்கு கீழே ஹல்கா ஆகிட்டாரு. இனி இடுப்புக்கு மேலே ஹல்காகிறது தான் மிச்சம். ஸோ என்ன குறைவாக இருக்காங்க? உங்கள் பாருங்க, இந்த லைட்டு தெரியுதா? இங்கே பாருங்க, அந்த கண்ணாடியெல்லாம் சூடாக இருக்குது. இங்கே பாருங்க, மிஸ்டி என்ன ரெடி பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் இருங்க, அண்ணன் ஹல்கா மாறிடக்கூடாதுன்னு அவசரத்துக்கு ஒரு ஃபேனு, அப்புறம் அவசரத்துக்கு தண்ணி தேடி அலைய முடியாதுன்னு குட்டி தண்ணி. டூருக்கு போகிற மாதிரி அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு பன்னு, அண்ணனுக்கு வேறுத்தா துடைக்கிறதுக்கு டிஷ்யூ. ஏங்க எக்ஸ்ட்ரா டிஷ்யூ எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா அண்ணனுக்கு இந்த வெயில் பட்டுச்சுன்னா உச்சி மண்டையில் இங்கேருந்து பொலன்னு ஊற்றும். மிஸ்டி எடுத்து வச்சது பத்தாதுன்னு அண்ணனும் டிஷ்யூ எடுத்து வச்சுருக்காரு சேஃப்டிக்கு. ஸோ இப்போ என்ன ஆக போகிறோமோ தெரியலை. இப்போ வேணாம், எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துக்குங்க, ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஏன்னா இப்போ தான் குளிச்சிருக்கோம். இப்போ போயிட்டு வந்த உடனே எப்படி இருக்கும், எப்படி மூச்சு வாங்குது, எப்படி இந்த வெயில் ஸ்ட்ரோவை போட்டு எப்படி உரியுதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், அங்கே நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போனாலே மிக்ஸுயில் லெமனேட் குடிக்கிறது வழக்கம். இன்றைக்கி ஒன்று லெமனேட் குடிப்பேன், இல்லை ஹெல்த்தியாக 3 பேரும் இளநீ குடிக்கலான்னு பிளானில் இருக்கோம். ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸு அந்த லாண்ட்ரியில் அந்த துணி கழுவிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்துருக்கணும். அப்போ நான் போய் முடி வெட்டிக்கிட்டு இளநீ குடிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை, எந்த ஆர்டரில் போகிறோம்னு தெரியலை. எல்லா காசும் பேங்க்கில் இருக்குது. ஸோ பேங்க்குக்கு போகணும், விட்ரா பண்ணணும், அச்சா புச்சான்னு எக்கச்சக்க வேலை. நீங்கள் தானே 100 days சேலஞ்சுக்கு வீடியோ போடுறீங்க, நாங்கள் படுற கஷ்டத்தையும் சேர்ந்து பாருங்கள். சரி, இப்போ எங்களோட வர்றீங்களா? பாருங்கள், இவ்வளோ நேரம் பேசுனதுக்கே அண்ணனுக்கு வேறுக்குது. இப்போ அண்ணன் இறங்கி நடந்து போய் 2 குடை வச்சுருந்தோம். ஒரு குடையை இந்த கம்முனாட்டி உடச்சி விட்டான். இப்போ ஒரு குடையில் 3 பேரும் வானத்தை போல விஜயகாந்த் குடும்பம் மாதிரி போகணும். ஆனால் உனக்கு கணங்க வேணாம், பாலத்துக்கிட்ட போனோடே மாறிடுவேன். இல்லை, லிஃப்ட்டில் இறங்கி கீழே போகும்போது இப்போ குப்புன்னு வேறுக்கும். அண்ணனெல்லாம் துபாயில் வாழ வேண்டிய ஆள். காரில் போய் காரில் வருவேன். என்னைய இந்த குடும்பத்தில் பெற்று இவன் கஷ்டப்படுத்துகிறாங்க. நான்லாம் ஷேக் உபாக்கு அவரோட வீட்டில் பிறக்க வேண்டிய ஆளுங்க. நான்லாம் ஷேக்காக பிறக்க வேண்டிய ஆள். இங்கே வருங்க, நடந்து காட்டு. சொல்கிறேன், ஷேக் பண்ணி நடக்கிறத அப்போ நீங்கள் ஷேக் ஆகிடுவீங்க. சரி, இப்போ சிரிச்ச முகத்தோடு போகிறோம். வரும்போது அண்ணன் ஹல்கா மாறி இருப்பார் பாருங்க, முழுசாக ஹல்கா மாறுன்னு அண்ணனை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, மூட்டையை தூக்குவோமா? எத்தனை மூட்டை இருக்கு? ஏன்னா கொஞ்சம் துணி, நீங்கள் 2 மூட்டை அள்ளி இருக்கீங்க. சரி, கிளம்புவோமா?
நீங்கள் பார்க்கலாம் என்னடா இன்ட்ரோவில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னு. இன்ட்ரோ பேசுனதுக்கே குபு குபுன்னு வேர்த்து சட்டையெல்லாம் ஈரமாயிருச்சு. அதான் காட்டன் மெட்டீரியலில் வெள்ளை கலரில் வெயில் பாதிக்காத மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். போவோம். இப்போ தான் ரோடுக்கு இறங்கியிருக்கோம். லிஸ்ட்டு படி 1 2 3ன்னு ஒரு வேலையாக முடிப்போம். கமான் காய்ஸ். சுச்சி எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி க்ரௌட் இருக்காதுன்னு நினச்சா இன்றைக்கும் க்ரௌட் இருக்குது. சரி போடுவோமா காய்ஸ். அங்கே ஒரு லாண்ட்ரி வந்து ஃபுல்லு. ஆனால் இங்கே பாருங்கள் லாண்ட்ரி வந்து ஃப்ரீயாக இருக்குது. பக்கத்து லாண்ட்ரி. இந்த லாண்ட்ரிக்கு ஃபஸ்ட் டைம் வர்றோம் இப்போ தான். ஸோ நாங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கிறதுனால 28 kg தான் போட போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாண்ட்ரியில் வந்து கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம காயின் நம்ம தான் போடணும். ஸோ நம்ம போய் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணணும். இந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வாஷரில் போட்டு வச்சுட்டு போய் காசு எடுத்துகிட்டு வரும். கைஸ் யூஸ்வலாக நாங்கள் டிட்டர்ஜென்ட் அந்த அப்புறம் அந்த என்ன சொல்கிறது சாஃப்ட்னர் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போடுவோம். பட் இங்கே வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியவில்லை. சரி நம்ம ட்ரெஸ்ஸை இதில் போட்டுட்டோம். இப்போ குடுகுடுன்னு பேங்க்குக்கு போயிட்டு காசை வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பக்கம் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்து இதை கழுவுவோம். சரியா போவோம். ஆமாம் என்ன வெயிலுங்க. கொடையை எப்படி பிடிச்சிட்டு வந்தால் சைடில் வந்து காதில் அடிக்குது. இப்படி திருப்பினா இந்த பக்கம் வந்து அடிக்குது. அதுவும் நம்ம கூட விளையாடுதே. ஆமாம் இதான் அம்மா மெடிசின் வாங்குகிற இடம். கேரிங் ஃபார்மசி. ஆமாம் இங்கே கொஞ்சம் ஏசியாக இருக்குங்க. இவர் மாத்திரை வாங்குற வரைக்கும் நான் கொஞ்சம் ஏசியில் நின்றுக்கிறேன். எப்படி இருக்கு தெரியுமா ஏசி. அவங்க வாங்கிட்டு வரட்டும். நம்ம இதில் நடமாடுவோம். இந்த இடத்துல நல்லா காற்று வருது. சும்மா என்னத்தையாவது க்ரீம் பார்க்குற மாதிரி சும்மா பாவனை பண்ணுவோம். ஒரே இடத்துல நின்று சந்தேகப்படுவாங்க. அங்கே இங்கேயும் மாறி மாறி நிற்போம். வாங்கியாச்சா? கொஞ்சம் மெதுவாக வாங்கியிருக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஏசியில் நின்று இல்லை ஏசியில் நிற்கிறது. வாங்கியாச்சா? சத்து வாங்கியிருக்கு. 2 வேலை முடிச்சாச்சு. உள்ளே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க குழு 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 குழுன்னு. ஆனால் இவங்க அவசரப்பட்டு டக்குன்னு வாங்கிட்டாங்க. அடுத்தது ஃபோனை கொடு. லெமனேட் குடிக்கிறதா? நான் அதான் யோசிக்கிறேன். லெமனேட் குடிப்போமா இல்லை இளநீ குடிப்போமான்னு யோசிக்கிறேன். இளநீ என்ன அங்கே இருந்து குடிக்கலாம். அது ஏதோ எனக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நாங்கள் லெமனேட் குடிக்கிறதா இல்லை நம்ம நேச்சுரல் இளநீ குடிக்கிறதான்னு யோசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன குடிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன குடிக்கலான்னு. நீங்கள் வீடியோவை பார்த்து அப்லோட் பண்ணி நான் வீட்டுக்கு போய் தானே அப்லோட் பண்ண முடியும். என்ன பண்ணுறது? சரி லிஸ்ட்டில் அடுத்து எங்கே போகிறதா இருக்குது? வங்கி. அடுத்தது நாங்கள் இப்போ வங்கிக்கு போகணும். ஆனால் வங்கி வந்து ரோடு க்ராஸ் பண்ணி அந்த பக்கம். வங்கி அங்கே இருக்குது, கடை இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? கைஸ் நாங்கள் ஃபைனலாக இளநீ குடிக்கிறதுக்கே டிசைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வேறுக்கிறதோட இப்போ வேறுக்கிறதோட அப்படியே போய் காசை வித்ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த லிஸ்ட்டில் என்ன இருக்குது? பார்சல் எடுக்கணும்.
அதையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே நடந்து போவான். பாருங்களேன், தூரத்தில் ட்வின் டவர் மங்களாக தெரியும். இப்போ மிஸ்டி காசு எடுக்கிற வரைக்கும் இதுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஏசியில் நிற்போமா? But we fall, we rain, we rise again. The fall, the pain, we try so hard to feel sane. It's all in our brains, always keeping us restless with the lights, keeping us restless with the lights. பேங்க் ஏதோ மிஸ்டியோட சொந்தக்கார வீடு மாதிரி காசை விட்ரா பண்ணிவிட்டு வா போவேன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோமா? உள்ளே யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம் மிஷினுக்கு பக்கத்தில் 3 பேர் திருட்டு மொழியோடு அப்படியே புக்குன்னு இருந்தால் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பார்சல் எடுக்க போவோம். இப்போ அப்படியே பேங்க்குக்கு சைடால் நடந்து போனோம்னா பார்சல் அந்த லொக்கர் இருக்குது. அங்கே பெரிய பெரிய பார்சல் 4 வந்துருக்குங்க மீடியம் சைஸில். அதெல்லாம் இப்போ தூக்கி சுமந்துட்டு போகணும். போவோம். இப்போ பாருங்க, பச்சக்குன்னு திறக்கும் எல்லாம். 1 2 3 கிலோ 1 2 இருக்கு. பாருங்க, இப்படி நெருக்கி போட்டிருக்காங்களே. இப்போ இது எப்படி எடுக்கிறது? எப்படி கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இல்லை நமக்கு சில பார்சல் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கே. எப்படி உள்ள தள்ளல நீங்கள்? லாண்ட்ரியில் நம்ம உடுப்பு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. மெடிசின் வாங்கியாச்சு, இளநீ அங்கே போய் தான் குடிக்கணும். பேங்க்கில் காசு எடுத்தாச்சு, பார்சல் எடுத்தாச்சு. ஆமாம், இனி டாய்லெட்ரிஸ் வாங்கணும், முடி வெட்டணும், அரிசி வாங்கணும், உடுப்பை கழுவணும், இளநீ குடிக்கணும், வீட்டுக்கு போகணும். கடை பேரை பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் மாதிரி வாட்ஸ்அப் கும்டி ரிங்கத்தை போடுவோம். ஐயோ, நோட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் எடுக்காது. வேறு நோட்டு பாரு, ஸ்டிஃபான நோட்டாக பாரு. லேசாக மடிஞ்சிருந்தாலும் இவரை துப்பி விட்டுருவார் வெளியே. கைஸ், 11 வெள்ளியை போட்டு வாஷ் பண்ணிடுவோம். நாங்கள் சேஃப்டிக்கு இங்கே ஃப்ரீன்னு போட்டிருந்தாலும் சேஃப்டிக்கு டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டே வந்துட்டோம். ஓகே, ஒரு 11 வெள்ளியை கொடுங்க. அது டிட்டர்ஜென்ட் அது போடுது போல இருக்குது. எதுவுமே அமுக்க தேவையில்லை. அங்கே நீங்கள் இப்போ 11 ரிங்கெட் போட்டிங்கன்னா 11 ரிங்கெட்டுக்கு என்ன வருதோ அதை அது போட்டுக்குது. இது ஏன் தெரியுமா அங்கே வச்சுருக்காங்க? அதாவது இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா எவ்ரி ஈவினிங் ஒருத்தர் வந்து இதில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் மறுபடியும் அந்த மெஷினுக்குள்ளே போடணும். இப்போ அங்கேயே போட்டுட்டோம்னா நம்ம இங்கே எடுக்கிற காயின்ஸ் அதுக்குள்ளே போட்டால் அது மறுபடியும் அங்கேயே போயிடும். அந்த ஒருத்தர் வேலைக்கு தேவையில்லையா? இங்கே பாருங்களேன், ஏதோ நானே லாண்ட்ரி மெஷினில் போய் கழுவுன மாதிரி எனக்கு இருக்குது. இந்த லாண்ட்ரிக்கு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். இது 24 hours ஓப்பனா.
இங்கேயே அயன் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கேயே வசதியாக இருக்குது. ஓகே, இந்த வேலை காயின் லாண்ட்ரி முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இளநீ ஒன்று குடிச்சிட்டு போயிட்டு முடியை வெட்டிட்டு வர வேண்டியது தான். நோ, டாய்லெட்ரிஸ் வாங்குகிறோம்ல, அம்மாவுக்கு வந்து டியோட்ரண்ட்டு, எனக்கு ஷேவிங் ரேஸ்ன்னு 2 ஐட்டம் வாங்கிருக்கு. அதை போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த லாண்ட்ரியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்ட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஃப்ரீ வைஃபையும் இருக்குது. அப்படி இல்லைன்னா லாண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியை பற்றி மியூசியம் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். பழைய மெஷின் எப்படி செஞ்சாங்க, அயன் பாக்ஸ் மெஷின் எப்படி இருந்தது அப்படின்னு ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு. இன்றைக்கின்னு நாங்கள் யூஸ்வலாக போடுற லாண்ட்ரியில் க்ரௌடு. ஸோ இதை தான் ட்ரை பண்ணி ஆகணும். இங்கே வந்து டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கின டிட்டர்ஜென்ட்டை என்ன பண்ணுறது? சரி வச்சுக்கோ. சரி, இப்போ நம்ம போய் மற்ற வேலையை முடிச்சுட்டு வருவோமா? வாங்க. பாருங்களேன், நான் யூஸ்வலாக முடி வெட்டுற கடை வந்து அங்கே பாருங்கள் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு சலூனுக்கு தான் போகணும். இன்றைக்கி என்ன பல விஷயம் தடங்களாகவே வருது. நாங்கள் யூஸ்வலாக வர லாண்ட்ரி வந்து ஃபுல்லு, யூஸ்வலாக முடி வெட்டுற இடத்துல வந்து இன்றைக்கி அதை க்ளோஸ்டு. ஸோ எல்லாம் இன்றைக்கி புதுசாக தான் ட்ரை பண்ணணும். பண்ணுவோம். அவங்ககிட்ட லேடிஸ் போடுற டியோட்ரண்ட் வேணுமான்னு கேட்டால் இல்லை நீ போடுற ஆம்பளை டியோட்ரண்ட் தான் வேணும்னு அதை தான் வாங்குகிறான். ஓகே காய்ஸ், வாங்கி விட்டோம். இங்கே வந்து வேலை கொஞ்சம் குறைவு தான். ஆனால் கொண்டு இருங்க, ஒரு ஐட்டம் பார்க்கணும். காய்ஸ், இளநீ குடிப்போமா? நாங்கள் இதை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு லாண்ட்ரியில் போய் இருந்து குடிக்க போகிறோம். மலேசியாவில் எல்லாமே அந்த க்ரீன் கலர் கோகோனட் தான் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஆரஞ்ச் கலரில் கிடைக்கும். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். காய்ஸ், இந்த மாதிரியா இளநியை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்படி தான் மலேசியாவில் பார்சல் பண்ணுவாங்க. ஸோ குடிக்கிறதுக்கு வசதியாக. துணியை கழுவ போட்டு 28 மினிட்ஸ் இருந்து காட்டிச்சா, இப்போ 8 மினிட்ஸ் காட்டுது. அப்போ என்ன அர்த்தம்? 20 மினிட்ஸ் அலைஞ்சிருக்கோம். இப்போ அதை குடிச்சிட்டு அந்த 8 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே மேலே ட்ரையரில் போட்டால், ட்ரையர் வந்து 35 மினிட்ஸ். அந்த 35 மினிட்ஸில் இந்த ரோடு அப்படியே க்ராஸ் பண்ணால் அங்கே வந்து இன்னொரு சலூன் இருக்குது. அந்த சலூனில் போய் முடியை வெட்டிக்கிட்டு வரும். வேலையெல்லாம் முடிக்கிறது நல்லா தான் இருக்குது. ஒரு வேலையாக முடிக்கிறது. இந்த கரும்பு பிடிச்ச வெயில் அடிக்கிறதுனால தான் முதுகு, அக்கிள், கவடு எல்லாம் வேர்க்குது. மலேசியாவில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து என்ன வாட் எவர் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பேக்கில் தான் கொடுப்பாங்க. நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே நடந்துக்கிட்டு குடிச்சிட்டு பாதி என்ன பண்ணுவாங்க, இந்த 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 இருக்குல்ல, எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அது மலையிலெல்லாம் ஊறி அப்புறம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அதை க்ளீன் பண்ணணும். இப்படி நான் வந்த புதுசில் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வந்த புதுசில் இப்படி நிறையா தொங்க விட்டு போயிடுவாங்க. இப்போ தாங்க இந்த ஸ்டார் பக்ஸ் எல்லாம் வந்து காஃபியெல்லாம் அந்த கப்பில் கொடுக்குறது. இதுதான் மலேசியாவின் பாரம்பரிய பார்சல் எடுக்கிற ஸ்டைலு. வர்றேன்டா கத்திக்கிட்டே இருக்கு. கொய் 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 கொய். பரவாயில்ல, இவங்க டிட்டர்ஜென்ட் நல்லா தான் ஸ்மெல்லாக இருக்குது. நினச்சேன் ஃப்ரீயாக தர்ற டிட்டர்ஜென்ட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காதுன்னு பார்த்தா நல்லா இருக்குது. நல்ல லக்ஸரி ஸ்மெல் வருதுங்க.
இங்கே வரும். நம்ம இங்கே வந்து 10 வெள்ளிக்கு ஆளுக்கு குளிச்சுட்டு போகலாம். இங்கே இதில் உட்காந்தோம்னா நல்ல ஸ்மெல்லோட வெளியே வரலாம். இப்போ இந்த ட்ரையரில் போட்டோம்னா 35 மினிட்ஸ், அரை மணி நேரத்தில் போய் முடிய வெட்டிட்டு வந்துட வேண்டியதான். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா இதெல்லாம் ஒரு வீடியோ வாடான்னு கேட்டால் 100 நாளைக்கு 100 வீடியோ போட சொல்லிட்டீங்க, வேறு என்னத்தை காட்டுறது? நான் நீங்கள் டெய்லி லைஃப்பில் நடக்கிறது தான் காட்ட முடியும். நல்ல வியூஸ் கொடுத்து நல்ல எங்களுக்கு நல்ல வர்ற மாதிரி பண்ணினீங்கன்னா பெரிய பெரிய வேலைகளை நாங்கள் பண்ணி செலவு பண்ணி வீடியோ எடுப்போம். இப்போ எங்கள் செலவுக்கு என்ன ஆகுமோ அதை தாங்க வீடியோ ஆக்க முடியாது. 100 நாளைக்கும் கண்டென்ட் யோசித்து பார்த்தே 30 நாளைக்கு தான் வருது. மிச்சம் இருக்கிற நாளைக்கு நான் எங்கே வருது? அதனால தான் இப்படி இறங்கிட்டேன். எனக்கு தான் தப்பாக தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தான் தோணுதான்னு சொல்லுங்கள். 7 ரிங்கெட்டுக்கு போட்டால் 35 மினிட்ஸ் தானே வழக்கம். ஒரு ரிங்கெட்டுக்கு ஒரு டோக்கன். அப்போ நான் 7 டோக்கன் போட்டது 35 மினிட்ஸ் வரணும். அது எது D6 போட்டேன். ஆனால் இங்கே என்ன 1 ஹவர் காட்டுது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? நான் 7 வெள்ளி போட்டது 35 மினிட்ஸுக்கு தான். ஆல்ரெடி எவனோ ஒரு கொயினை போட்டு வச்சுட்டு போயிருக்கேன். அதுவும் சேர்ந்து கேல்குலேட் ஆகி நம்ம 35 நிமிஷத்துக்கு தான் காசு கட்டியிருக்கோம். வேறு யாரோ புண்ணியவன் நமக்கு இன்னொரு அரை மணி நேரத்துக்கு துணி நல்லா மட்டன்னு காயட்டும்னு காசு கட்டிட்டு போயிருக்காப்புல. சரி, அது இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு முடியை வெட்டிட்டு வருவோம். சரி, கலையலங்காரம் மூட்டை முடிச்ச தூக்கு கிளம்புவோம். ஹெட் மசாஜும் சேர்ந்து நவரத்தின ஆயிலெலாம் போட்டு பண்ணாரா, நல்லா குளுன்னு நல்லா இருக்குங்க. ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். சரி வாங்க, இப்போ அங்கே ட்ரை ஆகிருக்கும் உடுப்பு, அதை எடுத்துகிட்டு அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இன்னும் ஒரு 28 மினிட்ஸ் இருக்குது. காய்ஸ், நவரத்தின ஆயில் வந்து நல்லா ஸ்மெல் வருது. மண்டையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த ஷோல்டர்லாம் பிடிச்சி உருவி விட்டாரா, அந்த இடமெல்லாம் இப்போ ஜில்லுன்னு இருக்குது. வெயிலுக்கு நவரத்தின ஆயில் ஹெட் மசாஜ் வந்து நல்லா இருக்குது. அந்த சைனீஸ் சலூன் இருக்குல்ல, நம்ம ரெகுலராக போகிறது, அங்கே இந்த மசாஜெல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே முடிக்கு தேவையான வேலை மட்டும்தான். இவர் முடியெல்லாம் வெட்டி முடித்தோடனே ஹெட் மசாஜ் அப்படின்னாரு. சரி பண்ணுவோன்னா எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. நல்லா இருக்குது. அந்த ஏதோ பெரிய மூட்டை மண்டையிலேருந்து பெரிய தலையிலேருந்து பெரிய மூட்டை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். இந்த இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. சரி, ஒரு ½ அன் ஹவரில் அப்படியே அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். 2000 years later. கைஸ், காஞ்சிருச்சு. துணியை எடுத்துருவோம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் மடித்து நம்ம இதில் வச்சுக்கிட்டு கிளம்புவோம். காய்ஸ், அப்பா, நான் என்ன சொன்னேன், போகும்போது எப்படி போகிறோம் வரும்போது எப்படி வர்றோம்னு பாருங்கன்னு பார்த்தா வேர்க்க தான் செய்யுது. ஆனால் வரும்போது என்ன நினச்சதோ தெரியல, அந்த வெயிலோட உக்குரம் கொஞ்சம் பாருங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் வரும்போது சேஃபாக வந்துட்டோம். மண்டை மசாஜ் எல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி ஹல்கா மாறலை, ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்போ அங்கே பாருங்களேன், மூட்டை முடிச்செல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். ஆமாம், லிஸ்ட்டில் போட்டதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து உங்கள்கிட்ட பேசி இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். இப்போ நான் குளிச்சுட்டு வரட்டா?
காய்ஸ் நல்லா சலன்னு குளிச்சுட்டு பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுட்டு க்ரீமெல்லாம் பூசிட்டு வந்திருக்கேன். குளிச்சே டயர்ட் ஆகிட்டேங்க. சரியாக 1 மணி. அவங்க ஒரே அடியாக சமைச்சிட்டு குளிக்கிறேன்னு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லாண்ட்ரி போயாச்சு, மெடிசின் வாங்கியாச்சு, இளநீ குடித்தாச்சு, காசு எடுத்தாச்சு, பார்சல் எடுத்தாச்சு, டாய்லெட்ரிஸ் வாங்கியாச்சு, முடி வெட்டியாச்சு, அரிசி வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், அங்கே பாருங்களேன். இப்போ திருப்பி நல்ல வேலை உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கொளுத்துது அப்படியே வெளியே. நல்ல வேலை நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்துட்டோம் டக்குன்னு. எனக்கு பிளாக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிளாக் சட்டையெல்லாம் போட்டுட்டு போயிருந்தேன்னா கிழிஞ்சிருக்கேன். வெள்ளை சொக்கா போட்டு போனதுனால ஒரு அளவுக்கு காப்பாற்றிட்டேன். இளநீ குடிச்சு அங்கங்கே ஒரு இடத்துலையும் ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்தோம். முடி வெட்டும் போது நல்லா ஏசியில் உட்காந்து மண்டை மசாஜ் எல்லாம் பண்ணதுனால சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஏங்க நான் அதான் அடிக்கடி இவங்ககிட்ட சொல்லுவேன், நான்லாம் சுவிஸில் பிறந்து அங்கேயே வளர வேண்டிய ஆள் என்னைய கடத்தி கொண்டு வந்து வச்சு ஏசியன் கண்ட்ரீஸில் போட்டு என்னைய சாவடிக்கிறாங்க சார். ஐ எம் யூரோப்பியன், யூனோ. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சலன்னு தண்ணியை குடிச்சு நான் வீடியோவை முடிக்கிறேங்க. இப்போ தெரியல, இப்போ நீ அடுத்த 100வது நாள் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் தான் வரும். கேட்டிங்கல்ல, அனுபவிங்க. இப்போ நாளைக்கு என்ன கண்டென்ட் கொண்டு வர போகிறேன்னு எனக்கே தெரியலை. இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கும் டைட்டில் யோசிக்கணும், அதுவும் ஃபன்னியாக யோசிக்கணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமா புரியலை. பட் சேலஞ்சை கையில் எடுத்துட்டோம். ஸோ ஏதாவது பண்ணி தானே ஆகணும். போவான் என்ன பண்ணிடுவானுங்க. சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டே டு டே வேலை இருக்குது, அதை பார்க்க போகிறேன். உங்களை நாளைக்கு இந்த 100 days சேலஞ்சில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.